ஆச்சே வெந்துட்டா இல்லையா? இல்லடா, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருக்கு. அப்படியா? அப்போ அதுக்கப்புறம் தான் அரிசியை போடணுமோ? ஆமாடா, இன்னொரு 5 நிமிஷம் பொறு. சரி ஆச்சி. இந்த கறி வேவதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும் பத்துக்க. ஆச்சே நானே பரவாயில்ல. இப்போ இந்த இழிச்ச வாச்சியும் உமாலும் வந்தாலுவேன்னு வைங்க, அண்டாக்குள்ளே தலையை விட்டு அப்பயே பாதி இறைச்சியை தின்னுட்டு போயிருப்பாளுவேன். வெந்துட்டான்னு பாக்கேன்னு அவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிருப்பாளுவேன். இன்னைக்கு என்னன்னு தெரில, 2 பேரும் இறைச்சி அண்டா பக்கத்திலே வரல. வேற எதுக்கா இருக்கோம்? நாங்க இருக்கேன்ல, அதான் வந்திருக்க மாட்டாளுவலா இருக்கும். லட்சுமி கிட்ட வாலாட்டுற மாதிரி அங்கிட்ட ஆட்ட முடியாதுல்ல, வாழை ஒட்ட நறுக்கி விடுவேன். அதான் இங்கே வராமல் இருப்பாளுவே. இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இருக்கும், வாய்ப்பு இருக்கு. எல்லாம் பெரிய பொண்ணு, கொஞ்சம் மசாலா எடுத்துட்டு வா. மசாலா போடணும், இன்னும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டு வைப்போம். ஆச்சே இன்னும் மசாலா போடணுமா? ஆமாடா, இறைச்சி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் மசாலா போடணும். இங்க பாருங்க ஆச்சே, பிரியாணியை திங்க விடாம ஆக்கிறாதீங்க. காரம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வேற காரம் அதிகமாக போட்டு அடுத்த நாள் காந்தி வீரம் காந்தி. எல்லாம் எனக்கு தெரியும், நீ எடுத்துட்டு வா மூலவே. நான் சொல்றத சொல்லிட்டேன், பார்த்துக்கிடுங்க ஆச்சே. ராணியக்கா, நீங்க எப்ப வந்தாலும் முறுக்கு மிச்சர்னு பண்டம் ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா? இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? ஆமா, அன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, ஒரே பஸ்ஸா வந்துட்டேன் பத்துக்க. எப்பயும் பஸ் மாறி வந்தேன்னா உடம்புடியில இறங்கி அங்கே ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி ஊருக்கு வருவேன். இன்னைக்கு ஒரே பஸ்ஸா கிடச்சிச்சு, அந்தால நேராக வந்துட்டேன். அங்கே மெயின் ரோட்ல இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன் பத்துக்க. அப்ப திங்க ஒன்றும் இல்லையா? லட்சுமிக்கு வெடிகோசனா ரொம்ப பிடிக்கும், அந்தால நேற்று செஞ்சேன். அதை தான் வாளியில எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். என்னது வெடிகோசா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும், கொண்டாங்க கொண்டாங்க. ஆமா, அவளத்தையாவ வாயில தட்டுங்க. ஏலா உமா, அது அவிய அக்கா தங்கச்சிவ அவியலுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்காவ, நீ எதுக்கு உனக்கு போட்டு கேட்டுட்டாக்கா? ஐயா பத்திராளியக்கா, நீங்க சும்மா இருங்க, ஒரு 2 வாங்கிதுன்னா ஒன்றும் ஆகாது. என்ன பிறவியது இல்லம்மா இவாள்லாம். ராணியக்கா, அப்ப அவியலுக்குலாம் வேண்டாமா, அப்ப எனக்கு மட்டும் கொடுங்க. எல்லாருக்கும் இருக்குமா? நான் நிறையா தான் செஞ்சு கொண்டு வந்தேன். லட்சுமி எப்பயும் சொல்லுவா, இந்த பிள்ளைகள் பண்டகுண்டா வீட்டில் இருந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுவாளுவேன்னு. அந்தால நிறையா தான் செஞ்சு கொண்டு வந்தேன். அப்படியா? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. வெடிகோசை வெளியே எடுங்க பார்ப்போம், நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீன்னு பார்ப்போம். உமாக்கோ, எங்கள் பெரியம்மா வெடிகோசை சூப்பராக செய்வாவ. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. அப்போ உங்கள் பெரியம்மா இந்தாம்மா சாப்பிட்டு பாரு. அப்பா நல்லா பெருசாக தான் இருக்கு. இந்தாம்மா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடு. கொண்டாங்கக்கோ. ஐயா பரவாயில்ல, இருக்கட்டுக்கோ. இருக்குதுக்கா, நிறையா இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் இவ்வளோ ஆசைப்பட்டு தரதுனால சாப்பிட்டு பார்க்கேன். உருட்டுங்க, நல்லா உருட்டுங்க. ஏலா உமா, இல்ல ராணியக்கா நல்லா வெடிகோசை உருட்டி இருக்காவன்னு சொல்ல வந்தேன். நல்லா உருட்டி இருக்காவளா? ஏம்மா, அங்க 2 பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் கொடுங்க போங்க. அப்புறம் அங்கே ஒரு பாட்டியும் பெரிய பொண்ணு இருக்கா பாரு, அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. சரி பெரியம்மா. சுனி வா, போய் கொடுத்துட்டு வந்துருவோம். ராணியக்கா, பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாவே சொல்லியே. இந்த பஸ் ஸ்டாண்டு டீ கடையில கண்ணாடி பாக்ஸுக்குள்ள வச்சிருப்பான் பாருங்க, அந்த மாதிரியே இருக்கு. எனக்கு சின்ன பிள்ளைல சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு, அந்த டேஸ்ட்ல அப்படியே இருக்கு. ஆமாக்கா, அவ சொல்லியது உண்மைதான், நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. நான் இவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கல, நல்லா செஞ்சிருக்கியக்கோ. அப்படியாம்மா, எங்க லட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது செய்யறது, அதான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஒரு நாள் இங்கே இருந்தியன்னா சொல்லிதாங்கக்கா எப்படி செய்யணும்னு, நாங்களும் கத்துக்கிடியோம். கண்டிப்பாம்மா சொல்லித்தரேன், இது செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அப்போ ராணியக்கா கைவசம் நிறைய வச்சிருக்கிய. கைவசம் என்ன, இந்த முறுக்கு சுடுவேன், அதிரசம் சுடுவேன், இந்த மாதிரி விஷயம்லாம் செய்வேன். இனிப்பு பலகாரம் எல்லா வகையும் செய்வேன். உங்களை நம்பி ஒரு ஸ்வீட் கடையே போட்டுடலாம் போல இருக்கே. வேணா நீ வேணா ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பி, நான் உனக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சு தரேன். யார் இவளா? கடையை ஆரம்பிச்சானா இவ ஒருத்தியே தின்னு தீத்துருவா, வேற எங்க வியாபாரம் பண்ண? எலா இழிச்சு வச்சு எம்மா, என்ன பெரிய பந்து மாதிரி இருக்கு. ஆமா பூமாரி, ஆனா நல்லா டேஸ்டா இருக்கு. எம்மா, இத வாயில வைக்க முடியாது போலயே, என்ன பெருசு. பூமாரி, இதெல்லாம் சின்னது, எங்க பெரியம்மா இதை விட பெருசா சுடுவாவ தெரியுமா? இந்த முறை என்னமோ தெரியல, கொஞ்சம் சின்னதா சுட்டுருக்காவ. அப்பா இதுவே சின்னதா? இப்ப பூமாரி, நீ கடையில எல்லாம் பாத்திருக்கியா இல்லையா? என்ன பெருசா கண்ணாடி பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க, நீ இதையே பெருசுங்க. நீ கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டது இல்லையோ? வாங்கி சாப்பிட்டிருக்கேன், ஆனா எனக்கு என்னமோ இது ரொம்ப பெருசா தெரியுது. நல்லா சாப்பிட்டாதான் இருக்கு, சாப்பிட்டு பாரு. நல்லா டேஸ்டா இருக்கு. சரி சாப்பிடு சாப்பிடு, இன்னும் வேணும்னா சாப்பிட்டுட்டு வாங்கிக்க, அங்க இருக்கு இன்னும் நிறையா. சரி. எனக்கு எப்பயும் இது பல்லு கடிக்காவாது பார்த்துக்க, இது நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா செஞ்சிருக்காரு ஆணி. எல்லாம் பெரிய பொண்ணு, இனிமே அரிசியை போட்டுடலாமா? நல்லா கறி வெந்துட்டு இனிமே போட்டு ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் தணல் அள்ளி மேலே போட்டுட்டேன்னா வெந்துடும். ஆச்சே இவ்வளோ நேரமாக நான் அரிசியை போடுவோமான்னே, வேண்டாம் இன்னும் ஏவலை நீ. இப்போ அரிசியை போட கூப்பிடுறியே, இனிமே நான் அந்த வெடிகோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்திப்பேன். அது வரைக்கும் இன்னும் நல்லா கறி வியாபட்டும், நான் இதை சாப்பிட்டு முடிச்சுக்கிடியேன்.
அப்புறம் கறி இறுவி போச்சு ரப்பர் மாதிரி இழுக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. இப்போ பூ போல வெந்திருக்கு. இப்போ அரிசியை போட்டு மூடுவியன்னா மூடு. இருங்க ஆச்சி, நான் தின்னு முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு நினைவு உட்கார்ந்துக்கிட்டியே. அவைய 2 பேரும் தான் சமைச்சிட்டு அடக்காவ. யாரும் உதவிக்கு கூட போன மாதிரி இல்லையே. நானாவது போய் பார்க்கட்டுமா? ஐயா ராணியக்கா உட்காருங்க. அவியலே பார்த்துக்கிடுவாவ. பிரியாணிக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறியே? வெங்காயம் தக்காளி எல்லாம் தான் வெட்டி கொடுத்தாச்சு. எல்லாம் போட்டு கறியெல்லாம் வேக விட்டாச்சு. அரிசியை கொட்டி மூடி போட்டால் வெந்து கிடக்க போகுது. அவியலே பார்த்துக்கிடுவாவ. அது அந்த கிளவிக்கிட்ட நீங்களாம் வாயை கொடுத்தியன்னு வைங்க, வாய் புண்ணாகி போயிடும். அதனால தான் நாங்கள் அங்கே பக்கத்திலே போகல இன்னைக்கு. நீங்களும் இதில் இருங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டா அப்போ போகும். அது சரி, சுவாரி யாரு பட்டாலும் அங்கனே உட்கார்ந்து கிடையாது. சாப்பாடு கிடைச்சது இடம் சொர்க்கம்னு கரெக்டாக சொன்னீங்க. போங்க. ஒரே நாளில் இவளை பற்றி எப்படி கண்டுபிடிச்சிய? ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் லேசுபட்டே இல்லை. நல்லா ஊம குசும்பத்தனா நல்லா பண்ணியாவ. என்ன வீடு சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கு. பரவாயில்லையே, சண்டை போடாமல் வீட்டில் கடக்கலவை போல இருக்க. சோறு மட்டும் வடிக்க சொன்னேன், வடிச்சாலுவெல்லாம் இல்லையான்னு தெரியலையே. எங்க உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல? இல்ல லட்சுமி, எனக்கு பசிக்கே இல்ல. எனக்கு இன்னைக்கு சந்தோஷத்துல மனசு நிறைஞ்சு போச்சு, வயிறும் நிறைஞ்சு போச்சு. ஆமா ஆமா, இப்ப இப்படிதான் சொல்லுவியரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற பசிக்கிறே சோத்த போடும் பியரு. சோறு இரு வடிச்சு வச்சாலோ இல்ல பட்னியா தான் போட போறாளோ தெரியல. இன்னைக்கு போய் பார்த்தாதான் தெரியும். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவளுக்கு சோறு கொண்ட இடம் சொர்க்கம்தான். இப்படிதான் கிடப்பா. நீங்க வேணா எவ்வளவு வேணாலும் அவளை கேவலப்படுத்தி பாருங்க, ஆளு அசராது. இன்னைக்கு வேற பிரியாணியா? இனிமே ஆளு நீங்க காரி துப்பி சீப்போ வெளியேன்னு சொன்னாலும் அவ போவாண்டா. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு தான் போவா. எல்லாம் இழிச்ச வச்சு என்ன உன் வீட்டு பிரியாணியவா நான் எடுத்துட்டு போறேன். இது லட்சுமி அக்கா வீட்டு கல்யாண நாளுக்கு பத்திராளி அக்கா போடிய பிரியாணி. அதனால நான் தும்பேன் இருப்பேன் போவேன் எடுத்துக்கிட்டு போவேன் அண்டாவோட கூட தூக்கிட்டு போவேன். உனக்கு என்னெல்லாம் வந்துச்சு? இந்தா இருளா உமா, தலையில அண்டாவோட தூக்கி வைக்கேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா அண்டாவோட தூக்கி தலையில வைக்கியா? எல்லா பெரிய பொண்ணு வர வர உங்க அக்கா பொருட்கெல்லாம் அளவே இல்லாம போகுதுலா. வேற என்ன, இங்க நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு அடக்கம். அண்டாவோட தூக்கிட்டு போறேன், குண்டாவோட தூக்கிட்டு போறேன்னா வேற என்ன சொல்றது? சூடா இருக்கு, நல்லா வா, அண்டாவை தூக்கி தலையில வச்சு விடுறேன், கொண்டு போவேன்னா. இவங்க செஞ்சாலும் செய்வாளுவம்மா. அட யாருது? அங்க பாருங்க, ஜோடியா கல்யாண தம்பதியே வந்தாச்சு. ஏக்கா நீ எப்ப வந்தா? லட்சுமி கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அத்தான் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அத்தான். நன்றிமா நன்றிமா. எப்போ வந்திய? நான் வந்து ஒரு 1 மணி நேரம் போல இருக்கும். அப்படியா? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே? ஆமா, நான் எதிர்ச்சியா தான் வந்தேன். வந்தப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும். இது எல்லாரும் தான் சொன்னாவே உனக்கு கல்யாண நாள்னு. ஆமாக்கா, நான் யார்த்தையுமே சொல்லல. இவிய தான் எல்லாம் விசேஷமா செஞ்சுட்டு அடக்காவ. ஆமா, எல்லாரும் எப்படி இங்க வந்தாவே? நல்ல கரிமணம் அடிக்க. எதுவும் சாப்பாடு கிப்பாடுலாம் பழமா வேலை நடக்கிற மாதிரி இருக்கு பின்னாடி. ஆமாத்தா, உங்க 2 பேருக்கு தான் ஸ்பெஷலா வேலை நடந்துகிட்டு இருக்கு. கறி கிரியெல்லாம் போட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு அடக்காவ. ஐயா ஏன் இப்படி? நான் என் விட்டு பிள்ளைகள்கிட்ட சாம்பார் இருக்கு காலையில வச்சது, சோறு முட்டை வடிங்கன்னு தானே சொன்னேன். லட்சு, அதையெல்லாம் பத்திராளி அக்கா ஏற்பாடு. ஆமா லட்சுமி, இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். நான் தான் காலையில இருந்து உனக்கு வாழ்த்து சொல்லல. ஐயோ அக்கா, பரவாயில்ல அக்கா, இருக்கட்டும். நீங்க எதுக்கு போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அடக்கியே? இதுல என்ன இருக்கு லட்சுமி? எனக்கு உனக்கு கல்யாண நாள்னா தெரியாது. எங்க வீட்டுல ஒரு ஆடு 2 குட்டியை போட்டு செத்து போச்சு. நான் அந்த 2 குட்டியை கொண்டு வந்து உன்ட்ட வளர்க்க தரலாமான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கிடக்குல்ல, தண்டை பண்ணி கொஞ்சம் தோட்டத்துல கொண்டு போட்டு வளர்த்துக்கிடுவாவன் கொண்டுகிட்டு வந்தேன். அப்பதான் பெரிய பொண்ணு இழிச்சு வச்சு விஷயத்த சொன்னாலுவேன். நீங்க எல்லாம் வீட்டுல இல்ல, இப்படி கல்யாண நாள்னால கோயிலுக்கு வெளியே போயிருக்கேன்னு. அதான் அந்த ஆட்டுக்கறியை எல்லாருக்கும் வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போமேன்னு பார்த்தேன்னா அவ தான் சொன்னா பிரியாணி போடுவோன்னு. அந்தால எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்க வந்துட்டோம். நீ வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தோம். இன்னும் வேலை முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. எல்லா ஆட்சியும் பெரிய பொண்ணு தான் பார்த்துட்டு அடக்காவ. ஐயா அப்படியா? ஆமா, நாங்களும் வந்த நேரத்துல இருந்து எல்லாம் வெட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே தான் கிடக்கும். என்ன பெரிய பொண்ணு, லட்சுமி வீட்டுக்காரனும் வந்துட்டானோ? ஆமாச்சியே வந்துட்டாவ. நமக்கு வேலை முடிஞ்சிட்டுல, அப்ப அவ்வளோரையும் சாப்பிட கூப்பிட வேண்டியது தானே? ஆமாச்சே, அவ்வளோதான். இனிமே எல்லாரையும் சாப்பிட கூப்பிட வேண்டியதுதான். சரி, அப்ப அந்த மூடி போட்டு வா. ஐ, பிரியாணியும் ரெடி ஆயிருச்சான். நாக்கு ஊறுது இப்பவே. ஆமா, நல்லா வாசடிக்குது பத்தியா சின்ன பொண்ணு. பிரியாணி தான். என்ன எத்தனை சாப்பாடு வந்தாலும் பிரியாணி முன்னாடி நிற்க முடியாது. நானா இவ்வளவு நேரமா தண்ணி கூட குடிக்காம வயிறை எம்டி பண்ணி வச்சிருக்கேன், பிரியாணி நிறைய சாப்பிடணும்னு. அப்ப சோனி, இடையில விக்கல் வந்தா என்ன பண்ணுவா? அதுக்கும் பிரியாணியே வச்சு வயிற்றுல வச்சு குத்திடுவியோ? அப்ப ஒரு முடியில கொஞ்சோட தண்ணி ஊற்றி அப்படி நைஸா நாக்க நினைப்பேன். அப்பயும் விக்கல் நிக்கலன்னா அப்பனா என்ன கூட கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பேன். சோனி, 2-3 வாய் பிரியாணியை கப்பு கப்புன்னு உள்ள வச்சேன்னு வையா, சரியாயிரும். ஏது விக்கலா? அதோட உயிரே போயிரும். அடிப்பாவி. லட்சு, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியல அன்னைக்கு. ஆமாடா, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு.
சரி அப்போ வாங்க சாப்பிடலாம். எல்லாம் பெரிய பொண்ணு சாப்பாடெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. இலைய போட்டு சாப்பிட உட்கார்ந்துட வேண்டியது தான். எம்மா லட்சுமி. ஆச்சே இந்தாம்மா இந்த 200 பிடி. ஐயே ஆச்சே எதுக்கு ஆச்சே இதெல்லாம்? ஏன்டா ஆச்சே? பிடிமா அன்பா தாரல்ல வாங்கிக்க. லட்சு கிளவி அதிசயமா தருது வாங்கிக்கிடுங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் 2 பேரும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். சரியாச்சே. சரிம்மா. காலையில இருந்து உங்களோட காணலையே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கியே. சரி பசிக்குது வாங்க சாப்பிடுவோம் அவ்வளோரம். ஆமாம்மா நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இருந்தாச்சே நாங்கள் போய் துணியை மாற்றிட்டு வந்துடுறோம். நீங்களாம் சாப்பிட்டுட்டு இருங்க. வெளியே வெயிலுக்குள்ளே சுற்றிட்டு வந்தது பற்றியில கசகசன்னு இருக்கு. துணியை மாற்றிட்டு வரோம். சரிம்மா போங்க 2 பேரும் துணிவெல்லாம் மாற்றிட்டு வாங்க. எங்கன்னு உட்காந்து சாப்பாடு போட போறியே? இங்கன வெளியே வா. ஆமாம் இங்கே தான் உட்காரணும். வேற அண்டாவத்துக்கிட்டு ரோட்டுக்கா போக முடியும்? இல்லடா இங்கன காத்துல மண்ணு உளுமே அதான் கேட்கேன். அப்பனா வீட்டுக்குள்ளே போய் தான் உட்காந்து சாப்பிடணும். அதான் அங்கே முத்தத்தில் உள்ள இடம் கிடக்குல்ல அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க. சரி அப்போ அவ்வளோரம் போய் உட்காருங்க. நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். நல்லா லெக் பீஸா பார்த்து எடுத்துக்கிட்டு வா. வெறும் குஸ்காவா எடுத்துட்டு வந்துடாத. இல்லா அவ்வளோருக்கும் பீஸு போட்டாலும் உனக்கு வெறும் குஸ்கா மட்டும்தான் தருவேன் பேரு. எல்லாம் பெரிய பொண்ணு அப்புறம் அண்டாவோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்க. நீ தூக்கிட்டு போற வரைக்கும் எங்க கையெல்லாம் புளியாங்க வரைச்சிக்கிட்டு இருக்கோம் பாரு. சின்ன பொண்ணு சீக்கிரம் வா. வாரேன் இப்போ. எல்லாம் பெரிய பொண்ணு இது பிரியாணியா இல்லனா புளிச்சோரா? எல்லாம் ஓசிச்சோறு. பிரியாணியை தின்னுட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வாயை திறக்கப்படாது. ஆமா சொல்லிட்டேன். நல்லா கேட்காவ இருக்கியாளி. பிரியாணியா புளிச்சோறாவான். இவ்வளோ நேரம் மாங்குன்னு செஞ்சவளுக்கு தான் தெரியும் கஷ்டம். எல்லாம் உமா வாயை முடிக்கிட்டு தின்னாளா? ஏழா அவகிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்கா? இல்லைனாலும் முடி ஒரு வார்த்தை கேட்டேன். இனிமே சும்மா தேவையில்லாம அவகிட்ட வாய் விட்டுக்கிட்டு இருந்தேன் ஐயா இருக்க பிரியாணியும் பிடிங்கிட்டு வெளியே விட்டுருவா. அப்புறமா நீ சும்மா தான் போன வீட்டுக்கு. எல்லாம் உமா சாப்பிடு நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டே பார்க்காம தான் நக்கல் அடிச்சுட்டு இருக்காளாக்கும். பசங்களா யாருக்காவது சாப்பாடு வேணுமா? பிரியாணி நல்லா தான் இருக்கு. பெரிய பொண்ணு கொஞ்சம் பீஸு பார்த்து எடுத்து போடு பார்ப்போம். நல்லா நல்லி எலும்பா போடு. நல்லா உறிஞ்சி எடுத்தா வரணும் சதை. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நல்ல எலும்பு தான் போட்டு இது பண்ணு. எலா அங்க வந்தேன்னு வையி உன் கை காலெல்லாம் நல்லி எலும்பு மாதிரி சூப்பு வச்சிருவேன் பத்துக்க. என்ன இவா ரொம்ப சூடா இருக்கா? சரி வேண்டாம் விடு. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது பார்த்து எடுத்துக்கிடியே.